சோதரமனும் ஆண்டவர் இஸ்ரவேலை காக்கிறவர். நீர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை, கண்மணி போல எங்களை பாதுகாக்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற இந்த மாலை ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வெல்லும் நம்முடைய வல்லமையினாலும் நம்முடைய மகிமையினாலும் உண்டான புகையினால் ஆலயம் நிறைந்து இருந்தது என்ற வார்த்தை. நம்முடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயத்தை நிறைத்தவர். இந்த மாலை வேலை நம்முடைய பிரசனை கடந்து வரட்டும். துதிக்கிற வேலையில், ஆராதிக்கிற வேலையில் ஒவ்வொரு பகுதியிலும் நிறைவானவர் நீங்கள் வாங்க ராஜா. இதோ உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். எந்த ஸ்தானத்திலும் எந்த இடத்துல நான் வருவேன், வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லி இந்த மாலை வேலை கர்த்தாவே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உம்மை வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை உம்மை வரவேற்கிறோம். ஆராதனைக்கு விரோதமாக இந்த பகுதியில் கிரியை செய்கிற எல்லா பலவானின் வல்லமைகள் எல்லாம் விரோதமாக வேறு எல்லா மனுஷீக வல்லமைகள் தேவ பிரசன்னத்தில் கலிகூற முடியாதபடிக்கு அட்டை பண்ணுகிற எல்லா சத்ருவின் கிரியெல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவாங்க. ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் திருப்தி ஆக்குவீர் ராஜா. ஆயத்தம் பண்ணி வைத்த நன்மைகளை ஒவ்வொருக்கும் அனுகிரகம் பண்ணும். நன்மைகளை பெற்றுக்கொள்ள தடை பண்ணுகிற எல்லா இருளின் வலிமையில் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாங்க. பரிசுத்த ஆவியான பிரசன்ன கடந்து வரட்டும். தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர் வார்த்தை. இன்னும் சம்பூர்ணத்தை அனுகிரகம் பண்ணும். இந்த மழையில கர்த்தாவே நீர் எழுந்தருள் ராஜா. எல்லா சத்துருக்களின் வல்லமையை சிதற பண்ணுவீராங்க. உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களா என்ற வார்த்தை. தேவராஜ்யத்துக்கு விரோதமான இந்த ஒரு எதிர் வல்லமையானால் அந்த இயேசுவின் நாமத்தில் கர்த்தருக்கு முன்பாக இந்த மாலை வேலை ஓடி போவதாக. உடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் இந்த மாலை நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னம் ஆவீராங்க. தேவரீர் உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் உடைய தாபர ஸ்தலத்தில் உடைய ஜப வீட்டிலே திருச்சபையில் நீர் வரும் பொழுது மெய்யாகவே அங்கு பரிசுத்தவான்களுக்கு அந்த நன்மை மகிழ்ச்சி உண்டு. உம்முடைய ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பு உண்டு என்று நீர் ஒருவரே விடுதலை தருகிறவர். நீர் ஒருவரே நன்மையை தருகிறவர். மகிழ்ச்சி என்ன கட்டினால் இடை கட்டுகிறார். அப்படியே அனுகிரகம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. சங்கீத பகுதியை வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் 16ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாம். பக்கம் 678 முதல் வசனம் நான் வாசிக்கிறேன். 2வது வசனம் நீங்கள் நல்லா ஆண்டவருடைய வார்த்தை உற்சாகமாக வாசிக்கலாம். 16ஆம் சங்கீதம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஊட்டி. சேர்ந்து வாசிக்கலாம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா. ஆக ஆண்டவர் மகிமைப்படுவாராக. ஆண்டவரை மகிமைப்படுத்த இந்த கிருபைகள் கிடைக்கும். விசேஷமாக 5ஆம் வசனத்தில் தாவீது சொல்றார், ஆண்டவரே நீரே என் சுதந்திரம், என்னுடைய ஹெரிட்டேஜ் அப்படின்னா உரிமை சொத்து. அல்லேலூயா. சுதந்திரனா கூட வந்தாதான் நிச்சயம். அப்படி இல்லை, உரிமை சொத்துங்கிறது கண்டிப்பாக ஆண்டவர் அனுகிரகம் பண்ணுவார். அது கர்த்தரே நமக்கு சுதந்திரமாக இருப்பாராக. அடுத்தது என்னுடைய பாத்திரத்தில் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்ட்லேயும் அவர் நம்மை நடத்துகிறார். நம்முடைய காரியங்களில் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஆண்டவர் நீங்கள் வாங்க என் கூட. அல்லேலூயா. இயேசு ஜெபிச்சார்ல கெத்செமனில், இந்த பாத்திரம் என்ன கூடுமானா என்னை விட்டு நீங்கள், ஆனால் ஏன் சித்தத்தின்படி அல்ல, அக்கார்டிங் டு யுவர் வில், உங்கள் விருப்பத்தின்படி ஆகட்டும். ஆக இந்த மாலையில் அவர் நம்மோடு இருக்கிறவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிற. 6ஆம் வசனத்தின்படி நேர்த்தியான இடங்களில் பங்கு உண்டு, சிறப்பான சுதந்திரம் உண்டு. எப்பன்னு கேட்டால் 8ஆம் வசனத்தின்படி கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான்
உமக்கு முன்பாக இருக்கிறேன், எப்பொழுதும் என்னோடு இருப்பீராக, நான் அசைக்கப்படாதபடிக்கு என்னை காத்துக்கொள்வீராக. அல்லேலூயா. இந்த நல்ல தேவன், அவரை தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து சோதரத்தினால் மகிமைப்படுத்தும். நமஸ்காரம் தேவனே. ஆண்டவரே, இந்த மாலைவில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நமஸ்காரம் ஆண்டவரே, உமக்கு வணக்கம், உமக்கு கனத்தை செலுத்துகிறேன். நமஸ்காரம் தேவன். எல்லா கரங்களை தட்டுங்க. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. மலர்களை படைத்தவரே நமஸ்காரமே, மலர்களை படைத்தவரே நமஸ்காரமே, மலைகளை உடைத்தவரே நமஸ்காரமே, மலைகளை உடைத்தவரே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. புயல் காற்றை தடுத்தவரே நமஸ்காரமே, புயல் காற்றை தடுத்தவரே நமஸ்காரமே, பொற்படை பொற்படை அமைத்தவரே நமஸ்காரமே, பொற்படை அமைத்தவரே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. எரிகோவை இடித்தவரே நமஸ்காரமே, எரிகோவை இடித்தவரே நமஸ்காரமே. எகிப்தை வென்றவரே நமஸ்காரமே, எகிப்தை வென்றவரே நமஸ்காரமே. நமஸ்கார தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. வெற்றியை தருபவரே நமஸ்காரமே, வெற்றியை தருபவரே நமஸ்காரமே, பற்றியே எரிபவரே நமஸ்காரமே, பற்றியே எரிபவரே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்கார தேவனே, நமஸ்காரமே. எலியாவை எடுத்தவரே நமஸ்காரமே, எலியாவை எடுத்தவரே நமஸ்காரமே, எலிசாவை கொடுத்தவரே நமஸ்காரமே, எலிசாவை கொடுத்தவரே நமஸ்காரமே. நமஸ்கார தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கவுனிங்க, வெற்றியை தருபவர். அதை போடுங்கப்பா. பற்றியே, ஆமாம், வசனத்தோட அப்படியே அட்டாச் பண்ணிக்கணும். அல்லேலூயா. மெதுவா அல்லேலூயா சொல்கிறீங்க. இங்கே தான் அல்லேலூயா வருது, முன்னாடி தான். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். என்ன அக்கினினா, தம்முடைய வார்த்தையாக கண்மலையை பிளக்கிற சம்மட்டின் வேதம். அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்க காரியங்கள்லாம் உடைய வார்த்தை வந்தால் போதும், பர்வதங்கள் ரூட் காலியாகிடும், வேர் காலியாகிடும். வெற்றியை தருபவரே பற்றியே ஏறி அப்படி பாடும்போது உடைய அக்கினியை என் மீது போடுங்க, பற்றி ஏறியட்டும். அவர் வரும்போது பரிசுத்த ஆவியினாலும், அப்புறம் என்ன ஒருத்தருமே அக்கினினால் ஞானஸ்நானம் கொடுப்பார். அல்லேலூயா. அப்படி அக்கினினால் ஞானஸ்நானம் அவருடைய வார்த்தையினாலே இம்மர்சிங் இன் த ஸ்பிரிட், இம்மர்சிங் இந்த வேர்ட். ஆண்டவருடைய வார்த்தையில் அப்படியே மொழிகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வாஞ்சியாக இருக்குது? நல்லா ஆண்டவரே, இந்த மாலையில் எனக்கு வெற்றியை தாங்க. எந்தெந்த காரியங்கள்லாம் தோல்வியாக இருக்கும், வெற்றி வரட்டும். நம்முடைய வார்த்தை இன்னும் யோவானை போல நான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் அப்படியே செய்ய வல்லவராக. எல்லா நல்ல கரங்களை ஆண்டவரை பார்த்து வெற்றியை, நமஸ்காரமே, வெற்றியை தருபவரே
நமஸ்காரமே. பற்றியே பற்றியே எரிபவரே நமஸ்காரமே. ஓ, பற்றியே எரிபவரே நமஸ்காரமே. நமஸ்கார தேவனே நமஸ்காரமே. ஓ, நமஸ்காரம் நமஸ்காரமே. எலியாவை எலியாவை எடுத்தவரே நமஸ்காரமே. எலியாவை எடுத்தவரே நமஸ்காரமே. எலிசாவை எலிசாவை கொடுத்தவரே நமஸ்காரமே. எலிசாவை கொடுத்தவரே நமஸ்காரமே. நமஸ்கார தேவனே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டுவோம் ஆண்டவருக்கு. எலியாவுடைய நாட்கள்ல அவர் வல்லமையுள்ள தீர்க்கதரிசி எல்லாருடைய பார்வைக்கு தெரிந்தார். எலிசா சொன்னார், ஆண்டவரை எடுத்துக்கணும், இஸ்ரவேலுக்கு ரதமும் வீரருமா இருந்தவர், இனி நான் என்ன செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கு. ஆண்டவர் சொன்னா, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு. என்ன ஆண்டவர் போகிறா எல்லாம் பயந்தான், பயப்படாத, நான் போகிறது உனக்கு பிரயோஜனமாக இருக்கும். போகாவிட்டால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். அவர் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். நீதியை குறித்து எதை செய், பாவத்தை குறித்து செய்யாத, நியாய தீர்ப்பை குறித்து. அல்லேலூயா. ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர் அவருக்கு பேர். ஆக நல்ல ஆலோசனை தரும் தகப்பன். நல்ல ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அவர் நம்மை ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிற ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வம். அல்லேலூயா. இந்த மாலையில் அவர் நம்மை ஆளுகை செய்கிறார். அவரை போல தெய்வம் இல்லை. நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் நமக்கு சமீபமாக இருக்கிறார். ஆண்டவரை கரங்களை தட்டி அவர் இந்த மாலையில் நம்முடைய ஆளுகையின் மீது கடந்து வருகிறாங்க. ஆண்டவருடைய ஆளுகை வர 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 ஆகாமியத்தின் கொடுங்கள் முறிக்கப்படுகிறது, அந்நிய ஆளுகைகள் தகர்க்கப்படுகிறது. ஆண்டவரை பார்த்து சொல்லுவார், ராஜாதி ராஜாவாக. தெய்வமே உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வம் இல்லை. உம்மை போன்ற ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை ராஜ்யமை உமதே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை உமதே. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை உமதே. கர்த்தருக்கு ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை உமதே. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வமில்லை, உம்மை போன்ற கர்த்தர் ஓ ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். உலகில் உள்ள யாவற்றிற்கும் சொந்தக்காரரே, நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை பாடுதே. உலகில் உள்ள யாவற்றுக்கும் சொந்தக்காரரே, ஓ நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை பாடுவே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை மாட்சிமை உமதே. கர்த்தருக்கு ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை உமதே. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வமில்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். நீதியுள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே. இரக்கம் இரக்கம் முறுக்கம் தயவு எல்லாம் உங்கள் தான் உண்டே. நீதியுள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே இரக்கம் முறுக்கம் தயவு எல்லாம் உம்மில் தான் உண்டே. ராஜ்யம் ராஜ்யம்
வல்லமை வல்லமை மாட்சிமை உமதே ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை ராஜாதி ராஜா ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போல தெய்வமில்லை ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வமில்லை பாவம் போக்க பாலனாக மண்ணில் வந்தவரே உலகை ஆளும் ராஜாவாக மீண்டும் வருவீரே பாவம் போக்க பாலகனாக மண்ணில் வந்தவரே உலகை ஆளும் ராஜாவாக மீண்டும் வருவீரே ராஜ்யம் 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 வல்லமை வல்லமை மாட்சிமை உமதே ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை உமதே ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வமில்லை உம்மை போன்ற கர்த்தர் ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வமில்லை உம்மை போல கண்ணீர் கவலை கஷ்டம் யாவும் நீக்கி போட்டீரே சந்தோஷம் சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் தந்தீரே ஓ கண்ணீர் கவலை கஷ்டம் யாவும் நீக்கி போட்டீரே சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் தந்தீரே ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை மாட்சிமை உமதே ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை உமதே ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வமில்லை கர்த்தர் ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வமில்லை உம்மை போன்ற கண்ணீர் கவலை கஷ்டம் யாவும் நீக்கி போட்டீரே எனக்கு சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் தந்தீரே கண்ணீர் கவலை கஷ்டம் யாவும் நீக்கி போட்டீரே நீக்குங்க ராஜா சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் தந்தீரே ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே ராஜ்யம் வல்லமை ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வமில்லை உம்மை போன்ற கர்த்தர் இல்லை ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வமில்லை உம்மை போன்ற கர்த்தரில்லை உலகில் உள்ள யாவற்றிற்கும் சொந்தக்காரரே நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை பாடுதே நல்ல கரங்களை தட்டி உலகில் உள்ள யாவற்றிற்கும் சொந்தக்காரரே ஓ நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை பாடுதே ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை மாட்சிமை உமதே ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற கர்த்தர் உம்மை போன்ற கர்த்தர் இல்லை ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வமில்லை உம்மை போன்ற ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை மாட்சிமை உமதே ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை உமதே ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை மாட்சிமை உமதே ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வம் இல்லை உம்மை போன்ற கர்த்தர் இல்லை ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற உம்மை போன்ற கர்த்தர் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தரே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தரே அல்லேலூயா அல்லேலூயா ராஜனுக்கே
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படுவார். நம்ம எல்லாரும் சோதனை பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. கவனிங்க, காலையில் சொன்ன மாதிரி தான் ஆராதனைக்கு வரும்போது முழு ஆத்துமா, முழு பலம், முழு சிந்தை ஆண்டவருக்கு கனத்தை செலுத்த வேண்டும். ஏறுவது கர்த்தருக்கு கனத்தை கொடுக்க மாட்டேன்னு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நெபுகாத்நேச்சார், என் மகிமையின் என் வல்லமையின் பிரதாபத்துக்கென்று நான் கட்டின அது சொன்னோடனே கீழே அப்போலேருந்து இறக்கி விட்டுறாரு கீழே. ஹல்லேலூயா. அதனால தான் பரமண்டல ஜபத்தில் சொல்லி கொடுத்தார் ஆண்டவர், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களை நல்லா அவரை சோதனம் பண்ண போகிறோம். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். யோவானில் ஒரு வசனம் உண்டு, எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். பூமியிலே நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது நீ என்னை உயர்த்தும் பொழுது எல்லாரையும் என்னிடமாக இழுத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளோ க்ளோசர் டு காட். ஆண்டர்கிட்ட கிட்டக்க போகிறீங்களா அவ்வளோ தூரத்துக்கு அந்நிய ஆளிகள் இருக்காது, காவலை இருக்காது, ஒன்றுமே இருக்காது. லோத்து வீட்டுக்கு போட்ட ப்ரொடெக்ஷன் மாதிரி தான் கத்த அந்த மாலை வெளியே. அதே தேவன் மாறாத நல்லா 2 கரங்களையும் உயர்த்தி நல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து நல்லா பாடணும், ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்தும். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். இந்த மாலை வெளியே ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை நல்லது. எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன் வேதம் சொல்லி. ஆண்டவர் நம்ம மீது கிருபையாக இருக்கிற அப்படின்னால் உன்னுடைய பிரசன்னத்திற்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறோம். எவன் மேல் இரக்கமாய் சித்தமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். ஆண்டவர் இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணும். இதுவரைக்கும் நாம் நிற்பதும் அழிவை காணாமல் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் தேவன் நம்மில் வைத்த கிருபை. எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்ணும். நீங்களே ஸ்தோத்திரம் பண்ணும். ஒருத்தர் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னமும் சோதரம் இல்லை. நல்லா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்து 1000 நாளை பார்க்கணும். ஒரு ராஜா தாவீது சொல்றார், அரண்மனையில் இல்லாத சந்தோஷமா ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது நல்லது. நம்முடைய பீடங்கள் அண்டையிலே நான் வாரிகிறேன். அவருடைய பீடங்கண்டையில் வந்தால் அடைக்கலான் குருவிக்கு வீடு உண்டு, தகைவலான் குருவிக்கு குஞ்சுகளை வைக்கும் கூடும் உண்டு. கனம் உண்டாகிறது, பாதுகாப்பு உண்டாகிறது, வல்லமை வருகிறது. டுகட் மன ஹல்மன் மாத்தோரணம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்க ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறவர்களே நீர் பிரகாசிக்க பண்ணுகிறேன் ஆண்டவரே. வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை தருகிறவர். ஓ ரகட் மன ஹல்மன் மாத்துரணமன். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாட்டின சந்தன விருட்சங்கள் என்று வேதம் சொல்லுது. ஆண்டவரே எங்கள் மூலம் உடைய மகிமை வெளிப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை நீரை பூரணமே உம்மை சோதரிக்கிறோம். எல்லாரும் சிறியர் வந்து பெரியவர் வரை ஆண்டவரை சோதரிக்கிறோம். கர்த்தாவே நீர் நல்லவர், என்றென்றும் உள்ள உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 1000 தலைமுறை மட்டும் கிருபையையும் இரக்கத்தையும் உடன்படிக்கையும் காக்கிற பயங்கரமும் மகத்துவமான தேவனே, இந்த மாலை வேளை உம்மை நன்றியோடு துதிக்கிறான். கடந்த வாரம் வந்து உம்மை சந்தித்து விட்டு சென்றோம். இதுவரை வலுவாதபடி எங்களை பாதுகாத்தீர் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்தினாலும் அது ஈடாக விலையேறப்பட்ட இரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருக்கு முன்பாக தாழ்த்தி அவரை தொழுது கொள்ளுவேன் என்று வேதம் சொல்லி அவரை ஆராதிக்க போகிறோம். செய்த
உம்மையே நம்பி துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மையே நம்பி நம்பினதெல்லாம் என்னை நம்பினதெல்லாம் நல்லா பாய் முகத்தை மட்டும் நோக்கி
நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி பிரசன்னம் நிரம்பியிருக்கிறதுக்காக நன்றி. வேலனற்ற நேரம் நீர் வேலனாய் வருவீர். நம்பிக்கைக்கு எதுவுமே இல்லை என்றாலும், நம்புவதற்கு எதுவுமே இல்லை என்றாலும், நம்புவதற்கான எல்லா காரியங்களும் தோற்று போனாலும் நீர் எங்கள் நம்பிக்கையாய் இருக்கிறீர். இன் கிரைஸ்ட் அலோன், கிறிஸ்து இயேசு மட்டுமே என் நம்பிக்கை. அவரே இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஒன்றுமே இல்லாத இடத்திலே ஒரு உலகத்தை உண்டாக்கின தேவன் நிச்சயமாய் அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய வல்லமை உள்ளவர். இந்த மாலைகளை உண்மை ஆராதித்திருக்கின்றோம் ஆண்டவரே, உண்மை உயர்த்திருக்கின்றோம். எங்கள் மத்தியில் எழுந்திருக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதியும். உங்களுடைய 2 கரங்களையும் ஒவ்வொருவர் மேல் வைத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் தேவையான எல்லாவற்றையும் நீர் கொடுத்து அவர்கள் வாழ்க்கையை அலங்கரிக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றி கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற வார்த்தையின்படி தகப்பனே நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எதிர்வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. யோனத்தான் நிமித்தம், யார் நிமித்தம்? யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது. அல்லேலூயா. தாவீது கேட்குறார், யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அல்லேலூயா. சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன். சவுலை பற்றி நமக்கு தெரியும். சவுல் ஒரு வீழ்ந்து போன ஒரு ராஜா. ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு விரோதமாக இருந்து ஆண்டவரால், இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவரால் அவர் என்ன செய்யப்பட்டார்? புறக்கணித்து தள்ளப்பட்டார். புறக்கணித்து தள்ளப்பட்ட ஒருவனுடைய குடும்பத்தில் தயவு பெறத்தக்கவன் எவனாவது உண்டா? அல்லேலூயா. நாமெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? அழைக்கப்பட்டவர்கள், சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவரோடு சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள். உலக தோற்றத்திற்கு முன்பாக கிறிஸ்து இயேசுவுக்குள் முன்குறிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள், நீதிமான்கள், தேவனுடைய பிள்ளைகள் சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம யாருன்னு. அல்லேலூயா. ஆனால் சவுலை குறித்து சொல்ல வேண்டுமானால்,
நான் புறக்கணித்து தள்ளின இந்த சவுலுக்காக எந்த மட்டும் நீ துக்கித்து கொண்டிருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் யார்கிட்ட கேட்டார்? சாமுவேல்கிட்ட கேட்டார். நான் புறக்கணித்து தள்ளின வார்த்தையை கேட்கும்போதே பயமாக இருக்குல்ல. நான் புறக்கணித்து தள்ளின. கர்த்தர் ஒரு மனிதனை புறக்கணித்து தள்ளினால் அவனுடைய நிலைமை என்ன ஆகும்? ஒரு குடும்பத்திலேயே யாரோ ஒருத்தரை புறக்கணித்து தள்ளிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம டவுன்லலாம் அப்படி இருக்காது, கிராமத்துலலாம் சொல்லுவாங்க ஊரை விட்டு ஒதுக்கிட்டோம், குடும்பத்தை விட்டு தள்ளி வச்சிட்டோம் அப்படின்வாங்க. அப்போ தள்ளி வைக்கப்பட்டவர்கள் எதுலேயுமே யாரோடையும் என்ன செய்ய முடியாது, அவங்களால இணைய முடியாது. அவங்க ஒரு ஒதுக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. மனிதர்கள் தள்ளினாலே அப்படி, ஒரு ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டாலே அந்த மாதிரி. இவங்க நல்லது கெட்டதுக்கு யாரும் வரமாட்டாங்க, அவங்க நல்லது கெட்டதுக்கும் இவங்க யாரையும் போய் என்ன செய்யக்கூடாது, கூப்பிடக்கூடாது, அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் புறக்கணித்து தள்ளின சவுல் அப்படின்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதுக்கு என்ன காரணம்னு அநேக காரணங்கள் இருக்குது. நீங்கள் வேதத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, நிதானித்து வாசித்தா தெரியும். அல்லேலூயா. அப்போ இங்கே தாவீது கேட்குறாரு, யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாக இருக்கிறவன் உண்டா? அல்லேலூயா. சவுலை ஆண்டவர் புறக்கணித்து தள்ளினார். ஆனால் சவுலுடைய மகன் யோனத்தான் தாவீதோடு கூட உடன்படிக்கை செய்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா எப்படி வேணாலும் இருக்கலாம், மகன் என்ன பண்ணிட்டார், உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார். யாரோட செஞ்சிருக்கிறாரு? தாவீதோட. அல்லேலூயா. அந்த உடன்படிக்கையை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 11லிருந்து 17 வரைக்கும் வாசிக்கலாம் எடுத்தவங்க. இந்த இடத்துல யோனத்தானும் தாவீதும் ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. யார் நிமித்தம்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நிமித்தம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறார். யார்? யோனத்தான். 12 வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு தாவீதை நோக்கி. அல்லேலூயா. இவர்கள் இருவருக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை நடக்கிறதை பார்க்கிறோம். யோனத்தான் சொல்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு தாவீது, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீ என்னதான் எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் உனக்கு எனக்கு நடுவில் யார் தான் இருக்கணும்? கர்த்தர் தான் இருக்கணும். இன்றைக்கி நமக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில கர்த்தர் இருக்காரா? ஃப்ரெண்ட்ஸு இருக்கிறது தப்பு கிடையாது. இப்போ டெடிகேட்டட் பீப்புள்ஸ் மீட்டிங் நடந்துச்சு சாயங்காலம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கீழே போயிட்டு நான் மேலே வந்தேன். அந்த ப்ரேயரில் எப்படி வாழ்க்கையில் 2 முக்கியமான நேரத்தை குறித்து பார்த்தோம். எதை பார்த்தோம்? நமக்கு 24 மணி நேரத்தில் 2 நேரம் ரொம்ப முக்கியமான நேரம் அப்படின்னு பார்த்தோம். நண்பர்களை குறித்தும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது கொள்வது, பேசலாமா பேசக்கூடாதா, அவங்களோட ஃபோனில் சாட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அவங்க கூட ஷாப்பிங் போகலாமா போகக்கூடாதா, இதெல்லாம் குறித்து என்ன செஞ்சோம்? நிறைய காரியங்களை பார்த்தோம். இந்த இடத்துல தாவீதுக்கும் தாவீதினுடைய நண்பனாக இருந்த யோனத்தானுக்கும் மத்தியிலே இருந்தது யார்னா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். நாம் ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போம், நமக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு நடுவில் இயேசு இருக்கிறாரா? இயேசு வந்து நிற்க முடியலை அப்படின்னா அந்த ஃப்ரெண்டை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நம்ம என்ன பண்ணணும் வச்சுக்கணும். அந்த ஃப்ரெண்டுன்ற வார்த்தையை எடுத்துடணும். அந்த ஃப்ரெண்டுன்ற வார்த்தையை என்ன செஞ்சணும்? எடுத்துடணும். அதுக்கு போல் வேறு என்ன வார்த்தை வேணாலும் போட்டுக்கலாம். கிளாஸ்மேட் அப்படி போட்டுக்கலாம். ஆமாம், ரூம்மேட் அப்படி போட்டுக்கலாம். அப்புறம் வேலை செய்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? கூட வேலை செய்கிறவங்களுக்கு கொலீக் அப்படி சொல்லிக்கலாம். ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஃப்ரெண்டுன்னா ஒரு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஃப்ரெண்டுன்னா யார் இருக்கணும் இடையில? சரி. அப்போ தாவீதுக்கும் யோனத்தான் சொல்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நிமித்தம் நான் உனக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், நானும் என்ன செய்கிறோம், ஒரு உடன்படிக்கை பண்ணுறோம். என்னுடைய தகப்பனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சவுல் வந்து தாவீதை கொலை செய்யும்படி என்ன செய்கிறாரு? அவர் எங்கே வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போ இவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பாவால் உனக்கு எந்த பாதிப்பும்
வராமல் நான் பார்த்துக்கிறேன். அப்படி எங்கள் அப்பாவால் உனக்கு ஏதாவது பாதிப்பு வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை நான் முன்னக்கூட்டியே உனக்கு நான் தெரியப்படுத்திடுறேன், நீ என்ன செஞ்சுக்கோ, தப்பிச்சு போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு, தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் வேற இருக்கும்போது நான் உன்னோடு செஞ்ச இந்த உடன்படிக்கையை நீ ஞாபகம் வச்சு என் வீட்டாருக்கு நீ தயவு செய்ய வேண்டும். அல்லேலூயா. இதுதான் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை 2 மனிதர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கை. சவுல் கெட்டவர் தான். சவுல் கர்த்தரால் புறக்கணித்து தள்ளப்பட்டவர். சவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர். சவுல் அஞ்சனம் பார்க்க போனவர். சவுல் ஜோசியம் பார்க்க போனவர். சவுல் கர்த்தருக்கு விரோதமாய் நடந்த ஒரு இஸ்ரவேலின் ராஜா. ஆனால் அந்த சவுலுடைய வீட்டாருக்கு தயவு கிடைக்குது அப்படின்னா, அந்த சவுல் குடும்பத்தில் அப்படிப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு மோசமான ஒரு மனிதனுடைய குடும்பத்தில் ஒருவர் அந்த ராஜாவோட உடன்படிக்கை செய்திருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம குடும்பம் எப்படி வேணாலும் இருக்கலாம், நாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் எப்படி வேணாலும் இருக்கலாம். எப்படி வேணாலும்னா என்னன்னா, படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், பணம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அழகு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் கணக்கு இல்லை. நாம் தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. ஒருவேளை நம்ம பேக்ரவுண்டு சரியில்லாமல் இருக்கலாம். சவுல் மாதிரி ஒரு அப்பா நமக்கு இருந்திருக்கலாம். கர்த்தருக்கு கீழ்ப்படியாத ஒரு தகப்பன் நமக்கு இருந்திருக்கலாம். ஒருவேளை கர்த்தருக்கு கீழ்ப்படியாத நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கலாம். அஞ்சனம் பார்க்கிறவர்கள் இருந்திருக்கலாம். ஜோசியம் பார்க்கிறவர்கள் இருந்திருக்கலாம். பில்லி சூனியத்தை நாடி போனவர்கள் நம்ம சந்தேகம் நம்ம தலைமுறைக்கு உள்ளவங்க இருந்திருக்கலாம். எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். விக்கிரக ஆராதனை செய்கிறவங்களா இருந்திருக்கலாம். பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டவங்களா நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கலாம். நம்ம அப்பா இருந்திருக்கலாம், நம்ம தாத்தா இருந்திருக்கலாம், நம்முடைய முப்பாட்டன்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த புறக்கணித்து தள்ளப்பட்ட அந்த தலைமுறையில் ஒரே ஒரு மனிதன் தாவீதோடு உடன்படிக்கை செய்திருந்தார். அல்லேலூயா. தாவீதை அநேக இடத்துல இயேசுவோடு ஒப்பிடுவாங்க. அவர் இயேசுவோடு ஒப்பிடுறதுனா நான் மற்ற காரியங்களில் சொல்லலை. அவர் ஒரு யூதாவுக்கு ராஜா. அதை வச்சு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அல்லேலூயா. தாவீதின் சந்ததியில் தான் யார் வந்திருக்கிறா? இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த உடன்படிக்கை முன்னாடி உள்ள தலைமுறை, இப்போ தாவீது மட்டும் நினச்சிருந்தாருன்னா, சவுளுடைய குடும்பத்தில் இவர் தயவு செய்யணும்னு என்ன அவசியம்? சாகிற வரைக்கும் துரத்தி அடிச்சுக்கிட்டு இருந்தார் சவுல். தயவு செய்கிறதுக்கு என்ன இருக்குது? அதுக்கு தான் ஒரு வார்த்தை சொல்லுவார், யோனத்தான் நிமித்தம் நான் தயவு செய்கிறதுக்கு அங்கே யாராவது இருக்காங்களா? சவுல் பொல்லாதவர் தான்ப்பா, ஆனால் யோனத்தான் என்னோடு என்ன செய்தார்? உடன்படிக்கை செய்தார். நீங்கள் யோசிக்காதீங்க, என்னுடைய தலைமுறையெல்லாம் சரியில்லை, எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் தாத்தா சரியில்லை, அவங்களாம் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க. யாரோ எப்படியோ இருந்துட்டு போட்டோம். ஜீவனுள்ள தேவனோடு நாம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக அவருடைய இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட நீதிமான்களாய் நாம் இருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக தயவை பெற்றுக்கொள்ள, தேவ தயவை பெற்றுக்கொள்ள நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. தேவ தயவு அப்படின்னு சொல்லும்போது அது தொடர்ந்து வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. தயவுள்ளவனுக்கு அவர் எப்படி இருக்கிறார்? தயவுள்ளவராக இருக்கிறார். உத்தமனுக்கு உத்தமராக இருக்கிறார். யோனத்தான் உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையை தாவீது நினைவு கூறுகிறார். நினைவு கூர்ந்து யோனத்தானுடைய சந்ததியை குறித்து விசாரிக்கிறார். சவுளுடைய குடும்பத்தில் நாமளாக இருந்தால் என்னதான் யோனத்தான் நமக்கு நன்மை செஞ்சிருந்தாலும் யோனத்தானோட அப்பா எனக்கு என்ன செஞ்சார்? அதனால் யோனத்தான் நல்லவன் தாங்க, ஆனால் அவங்க அப்பா என்னென்ன பண்ணார் தெரியுங்களா அப்படின்னு. அல்லேலூயா. சரி, இப்படி கேட்குறாரு. கேட்டுட்டு 3வது வசனம், அதுலேயே 2 சாமுவேல் 9:3 1 வசனத்தில் கேட்குறாரு, யோனத்தான் நிமித்தம் சவுல் வீட்டாரில் இன்னும் யாருக்காவது நன்மை செய்யணுமான்னு கேட்குறாரு. அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேர் உள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன்தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி இவன் வீட்டில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு
சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். முதல் வசனத்தில் யோனத்தான் நிமித்தம் தயவு செய்கிறக்கு யாராவது இருக்காங்களான்னு கேட்குறாரு. 3வது வசனத்தில் தேவ நிமித்தம் சவுல் குடும்பத்தில் யாராவது இருக்கிறாங்களா? ஏன்னா யோனத்தான் ஆணையிட்டது யாரை வச்சு? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நிமித்தம் இந்த ஆணையை என்ன செய்கிறார்? அவர் இடுறாரு. அதனால் தாவீது தேவன் நிமித்தம் நம்ம 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டோம்? ஆணையிட்டுக்கிட்டோம். அதனால் அந்த ஆணையை நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த உடன்படிக்கையை மீறக்கூடாது. அல்லேலூயா. இப்போ நாம் தேவன் நிமித்தம் நம்ம உடன்படிக்கை செஞ்சுருக்கிறோமா இல்லையா? வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. நம்ம எல்லாரும் ஞானஸ்தானத்தில் ஆண்டவரோடு என்ன செய்யப்பட்டிருக்கோம்? உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கோம். 2வது திருவிருந்தில் ஆண்டவரோடு என்ன செய்யப்பட்டிருக்கோம்? உடன்படிக்கை. அவர் சொல்கிறாரு, என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. அப்போ பழைய உடன்படிக்கைன்னு ஒன்று இருக்குது. பழைய உடன்படிக்கை என்னது? விருத்த சேதனம். விருத்த சேதனத்தின் மூலமாக தான் தேவனுடைய பிள்ளைகளாய் அன்றைக்கி இஸ்ரவேல் மக்கள் என்ன செஞ்சாங்க? வாழ்ந்தாங்க. அந்த விருத்த சேதனன்றது இப்போ என்னவா மாறிடுச்சு? ஞானஸ்தான உடன்படிக்கையாக மாறி ஆண்டவர் கடைசியில் நமக்கு இந்த புதிய உடன்படிக்கையை கொடுத்தார். என் இரத்தத்தினால் ஆகிய இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி தாவீது யோனத்தானோடு செய்த உடன்படிக்கையை நினச்சி யோனத்தானுடைய குடும்பத்துக்கு நல்லது செய்யணும்னு நினச்சாரோ, அதே போல் நம்ம ஒவ்வொரு முறை இந்த பந்தியில் பங்கு பெறும்போது தேவனால் நினைவு கூறப்படுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சும்மா இல்லை, என்னமோ வந்தோம், நம்ம இப்போ தொடக்க ஜெபம் இவ்வளோ நேரம், பாட்டு இவ்வளோ நேரம், ஆராதனை இவ்வளோ நேரம், அப்பரசம் காணிக்கை, அப்படி கிடையாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். விலை மதிப்பில்லாத ஒரு சொத்து இது. இந்த சொத்து நமக்கு இந்த ஒவ்வொரு முறை இந்த சொத்தில் நாம் பங்கை பெற்றுக்கொள்ளும் போதும் எந்த நோக்கத்தோடு கர்த்தர் இந்த திருவிருந்து பந்தி ஆயத்தப்படுத்தினார், அந்த நோக்கம் நமக்குள்ளே என்ன செய்யணும்? நிறைவேறும். சரி, தயவு செய்கிறவன் யாராவது இருக்கான்னு கேட்கும்போது இந்த சீபா சொல்கிறாரு, மேவி போசேத் என்னும் ஒருவன் என்ன செய்கிறான்? இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறானா? 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான். அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான். இதனோட இது தெரியும் உங்களுக்கு. பெலிஸ்தியருக்கும் சவுலுக்கும் இஸ்ரவேலருக்கும் சண்டை வரும்போது சவுலுடைய பிள்ளைகள்லாம் மரித்து போயிடுவாங்க. மரித்து போகும்போது இங்கே வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க? பெலிஸ்தியர் வந்து அழிக்க போகிறாங்க, கொல்ல போகிறாங்க, அரண்மனையை என்ன பண்ண போகிறாங்க? தாக்க போகிறாங்க, கொளுத்த போகிறாங்க, என்னமோ ஒன்று, ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடும்போது இந்த மேவி போசேத் என்ற 5 வயது பையனை அந்த வேலைக்காரமாக என்ன செய்யுது? தூக்கிக்கிட்டு ஓடுது. ஓடும்போது தடிக்கு விழுந்து என்ன பண்ணிடுது? அவன் காலே என்ன ஆயிடுது? கால் இதாக போயிடுது. அவனுக்கு அடிபட்டு கால் முடமாக போயிடுது. இந்த மேவி போசேத் எங்கே இருக்கிறாராம்? லோதேபார் அப்படிங்கிற ஊரில் எங்கே இருக்கிறாரு? அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறார். மேவி போசேத் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, வெட்கம், அவமானம், தலைக்குனிவு. அல்லேலூயா. மேவி போசேத் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெட்கம், அவமானம், இன்னும் நல்ல மொழிபெயர்ப்புனா வெட்கக்கேடு, அவமான சின்னம். ஏன்னா அப்படி ஒரு பேர் வச்சாங்கன்னு தெரில. அவருக்கு அந்த மாதிரி ஒரு பேர். இவர் எங்கே இருக்கிறாருன்னா, இவர் இருக்கிற ஊருடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, லோதேபார் அப்படின்னா ஒன்றுக்கும் உதவாத நிலம், வறண்ட பூமி, மேய்ச்சலுக்கு பயன்படுத்த முடியாத நிலம். அங்கே செடியெல்லாம் வளரும். அந்த வறண்ட பூமியில் தன்னால் ஒரு சில செடிகள் என்ன செய்யும்? வளரும். ஆனால் அது மேய்ச்சலுக்கு என்ன செய்யாது? உதவாது. ஒன்றுக்கும் உதவாத நிலம், வறண்ட பூமி, மேய்ச்சலுக்கு பயன்படாத இடம் அப்படின்னு அர்த்தம் லோதேபார் அப்படின்னா. அப்போ இவர் ஒரு வெட்கம், ஒரு வெட்கக்கேடான ஒரு
வெட்கக்கேடுங்கிற அந்த ஒரு அர்த்தத்தோடு அவரை மேவி போசேத்துன்னு கூப்பிடும்போதெல்லாம் என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? வெட்கக்கேடு, அவமானம், உன்னால் அசிங்கம், உன்னால் தலைக்குனிவு, அவமானம், அவமான சின்னம், அவமானத்தின் அடையாளம். ஒவ்வொரு மொழிபெயர்ப்பும் ஒவ்வொரு விதமாக இந்த மேவி போசேத்துன்ற பேருக்கு அர்த்தம் சொல்லுது. அவமானத்தின் அடையாளம், அவமானத்தின் சின்னம், வெட்கம், தலைக்குனிவு, இதுதான் மேவி போசேத்து. இந்த அவமானம் எங்கே இருக்குது? இருக்கிற இடம் வறண்ட பூமி, வறட்சியான ஒரு இடத்துல இந்த அவமான சின்னம் இருக்கு. அந்த நேரத்தில் தாவீது சீபாவை அனுப்பி போய் கூட்டிட்டு வான்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்மளை வான்னு கூப்பிடுறவர். உலகம் நல்லா இருந்தால் தான் வான்னு கூப்பிடும். ஒரு அவமான சின்னமாக வந்தால் இப்போ நம்ம பிள்ளைங்களே ஒரு ஒரு சொல்ல முடியாத ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துருச்சு, அந்த பிள்ளையை சேர்த்து வச்சுக்கிட்டு வாப்பா நல்ல காரியம் செஞ்சுட்டேன்னு சொல்லுவோமா? அப்போ என்ன செய்வோம்? அதை நம்ம திட்டுவோம், பேசுவோம், அதை வெறுப்போம், நம்முடைய வெறுப்பை காமிப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் ஆண்டவர் அழைத்து அனுப்புகிறார். இந்த மேவி போசேத் வரார். எங்கே வராரு? நேராக தாவீதுகிட்ட வராரு. இந்த மேவி போசேத்துக்கு, இந்த அவமான சின்னத்துக்கு, இந்த வெட்கம், வெட்கக்கேடு, அவமான சின்னம், தலைக்குனிவு, இந்த தலைக்குனிவுக்கு ஏன் ராஜாவினிடத்திலிருந்து அழைப்பு வந்ததுன்னா யோனத்தான் நிமித்தம். யோனத்தான்ற பேருக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? தேவனுடைய ஈவுன்னு அர்த்தம். அல்லேலூயா. யோனத்தான்ற பேருக்கு என்ன அர்த்தம்? தேவனுடைய ஈவுன்னு அர்த்தம். நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஈவு எது? ரட்சிப்பு. நாம் அவமானமாக இருந்திருக்கலாம், கடந்த நாட்களில் எப்படி இருந்திருக்கலாம்? அவமான சின்னமாக இருந்திருக்கலாம், வெட்கத்தினால் தலை குனிந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். தேவனுடைய ஈவாகிய ரட்சிப்பு நம்மை தேடி வந்ததுனால நம்மளை ஆண்டவர் எங்கே கொண்டு போய் உட்கார வைப்பார்னா ராஜாவுடைய போஜன பந்தியில் நம்மளை போய் உட்கார வைப்பார். இப்போ நம்ம எந்த போஜன பந்தியில் உட்காந்துருக்குறோம்? ராஜாதி ராஜாவுடைய பந்தியிலே நாம் என்ன செய்கிறோம்? பங்கு பெறுகிறோம். அல்லேலூயா. மேவி போசேத்துக்கு தாவீதினுடைய பந்தியிலே பங்கு கிடைத்தது. நமக்கு இயேசு கிறிஸ்துடைய பந்தியிலே பங்கு கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. எப்படி ஒரு உயிருக்கு பயந்து எங்கேயோ போய் ஒளிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த மேவி போசேத்தை வாப்பான்னு கூட்டிகிட்டு வந்து அரண்மனையில் தங்க வச்ச அந்த தாவீது தங்க வச்சப்போ அந்த மேவி போசேத்துக்கு எப்படி இருந்திருக்கும்? சாஷ்டாங்கமாக அவர் காலில் விழுகிறாரு. யார் காலில்? தாவீது காலில். இந்த செத்த நாயை நீங்கள் நினைக்கிறதுக்கு அப்படிதான் நம்மலாம். ஆண்டவர் நம்மளை நினைக்கிறதுக்கு நாம் ஏமாத்திரம். அவர் சொல்கிறார், இல்லைப்பா, உங்கள் அப்பாவும் நானும் என்ன பண்ணியிருக்கோம்? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். நமக்காக நம்ம அப்பா சிலுவையில் ரத்தத்தை சிந்தினதுனால இன்றைக்கி இந்த பந்தியில் நமக்கு பங்கு கிடச்சிச்சு. நம்ம பிரதமர் மந்திரியோடு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு அவருடைய பந்தியில் நமக்கு இடம் கிடச்சா, நம்ம முதலமைச்சரோட ஒரு பந்தியில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் கிடச்சா எவ்வளோ சந்தோஷமோ அதையெல்லாம் விட கோடி மடங்கு சந்தோஷம் இந்த பந்தியில் நமக்கு இருக்குது. அல்லேலூயா. இது நமக்கு இப்போ தெரியாது. இப்போ ஏதோ ஒரு திராட்சை ரசம் மாதிரி என்னத்தையோ ஒன்று இனிப்பாக குடிக்கிறோம், என்னத்தையோ ஒன்று சரி ஏசப்பா, ஆமாம் இது சர்ச்சில் கிறிஸ்தவங்கள் சபையில் என்ன தான் செஞ்சாகணும்? இதை நன்மை எடுக்கிறோம் நன்மை. போ, அதுக்கு பேரே எவ்வளோ அழகான நன்மை இல்லை? நன்மை. ஆனால் இதனுடைய ஆசீர்வாதம் என்னன்றது நாம் அந்த பாதையில் போகும்போது அப்போ தான் தெரியும். அல்லேலூயா. சவுல் எவ்வளவு தீமை செய்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தேவனால் வெறுத்து தள்ளப்பட்ட ஒரு மனிதன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சவுலோட பேரன் தான் மேவி போசேத். தாத்தா யார்? புறக்கணித்து தள்ளப்பட்டவர். அப்போ பேரனுக்கு என்ன தான் வரணும்? புறக்கணிப்பு தான் வரணும். ஆனால் நடுவில் ஒரு யோனத்தான் உடன்படிக்கை செய்ததுனால, அது மாதிரி நம்ம தலைமுறை 3வது 4வது தலைமுறையெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? டைரெக்டாக அந்த தலைமுறையிலேருந்து நம்மளுக்கு வரணுன்னா என்ன தான் வந்திருக்கும்? ஆமாம், புறக்கணிப்பும் வேதனையும் பற்கடிப்பும் சாபமும் தான் வந்திருக்கும். ஆனால் இடையில ஒரு உடன்படிக்கை ஒன்று
ஆண்டவரோடு சேர்ந்த அந்த உடன்படிக்கை நமக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம ராஜ போஜனத்தை புசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த போஜனத்தினுடைய பலம் என்னன்றது இப்போ தெரியாது. யோனத்தான் மரித்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. அதான் ஒரு வசனம் இருக்கும், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயை செய்கிற தேவன். எனக்கு அந்த வசனம் ரொம்ப 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 எனக்கு பிடிக்கும். உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தயை செய்கிறாராம், மரித்தவர்களுக்கு என்ன தயை செய்வார்? செத்து போனவங்களுக்கு என்ன தயை செய்வார்? ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரோடு உடன்படிக்கை பண்ணி இந்த பந்தியில் பங்கு பெற்று அவருக்கு உத்தமமாய் வாழ்ந்து அந்த மனிதன் மரித்தால் அவனுக்கு பின்னாடி வர்ற எல்லா தலைமுறையும் அவர் பார்த்து 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 செய்வார். ஏன்னா இவன் என்னோட அல்லேலூயா இருக்கிறவராகவே இயேசு நம்ம கூட இருக்கிறார். அவரை கைது பண்ண வராங்க. யாரை? இயேசு கிறிஸ்துவை கைது பண்ண வரும்போது அவங்கெல்லாம் பிடிக்க வராங்க. போர்ச்சவர்கள்லாம் பிடிக்க வரும்போது நான் தான் அப்படிங்கிறார். இயேசு என்ன சொல்வார்? நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க? பின்னாடி விழுகிறாங்க. அந்த நான் தான்ன்ற வார்த்தைக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு, ஒரு சில மொழிபெயர்ப்புகள், இன்னும் மூல மொழிபெயர்ப்பில் ஐ ஆம் தட் ஐ ஆம்னு இருக்குது. அந்த வார்த்தை யாருக்குரிய வார்த்தை? பிதாவாகிய தேவனுடைய பேர் அது. ஐ ஆம் தட் ஐ ஆம், இருக்கிறவராகவே இருக்கு. இவர் நான் தான் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ இயேசு எப்படி நான் தான்னு சொல்லுவார்? ஒரு சிலர் சொல்லுவாங்க இயேசு கடவுள் இல்லை அப்படின்வாங்க. அப்படி இருந்தால் அவர் ஏன் நான் தான்னு சொல்லணும்? இருக்கிறேன் என்பவர். யாருக்காச்சும் இருக்கிறேன்னு பேர் வைப்பாங்களா? இருக்கிறேன்னு பேர் வைப்பாங்களா? யாருக்காச்சும் ஒரு குழந்தை பிறக்குது, உங்கள் குழந்தை பேர் என்னங்க? என் பிள்ளை பேர் இருக்கிறேன். இப்போ இருக்கிறேன் என்பவர் நம்மோடு இருக்கிறார். அவமானத்திலையும் வெட்கத்திலையும் இருந்த நம்ம, அவமானம் வெட்கம் இன்னொன்று இருக்குமே, தலைக்குனிவு, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த நமக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. இயேசு நம்மை அழைத்தார். அழைத்து நம்மளை என்ன பண்ணிட்டார்? அவர் ஆண்டவருடைய ஈவாகிய ரட்சிப்பை கொடுத்து இந்த திருவிருந்து பந்தியிலே நம்மை பங்கு பெற வைத்து நீதிமான்ற அந்தஸ்தில் வச்சுருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது நாம் விட்டுட்டு வந்த பழசெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. விட்டு வந்த மார்க்கத்தை என்ன செய்யக்கூடாது? யோசிக்கக்கூடாது. எதை தூக்கி எறியணுமோ குப்பையை டெய்லி சேர்த்து சேர்த்து வச்சா என்ன ஆகும்? நாற்றம்தான் வரும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். விக்கிரக ஆராதனை செய்ய வேணான்னு ஆண்டவர் தான் சொன்னார். விபச்சாரம் செய்ய வேணான்னு அவர் தான் சொன்னார். திருட வேணான்னு அவர் தான் சொன்னார். முந்தினவைகளை நினைக்க வேண்டான்னு அவர் தான் சொன்னார். நாம் அதெல்லாம் செய்ய மாட்டோம், இதை மட்டும் நினச்சிருப்போம். 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கூட சொல்லிட்டுருப்போம். எப்பா அந்த சவுல் ஒரு காலத்தில் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன துரத்தி அடித்தான், ஈட்டியை விட்டான் தெரியுமா, அப்படி பண்ணான் தெரியுமா, அப்படிலாம் அவர் சொல்ல. சவுல் அப்படி செஞ்சாலும் யோனத்தான் என்னோடு உடன்படிக்கை. அதனால் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணியிருந்த அந்த ஒருத்தர் நிமித்தம் ஆண்டவர் அந்த முழு குடும்பத்துக்கும் பாதுகாப்பை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ரட்சிக்கப்பட்டவங்க இனிமேல் என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா, ஒருத்தவங்க ரட்சிக்கப்பட்டீங்க, யாரை சொல்கிற? பிரியா தான். நமக்கு பிரியா ரட்சிக்கப்பட்டுருச்சு, நல்லா போயிட்டே இருக்குது லைஃபு, நல்லா தான் போகும். இப்போ இருக்கிறத விட நான் 1000 மடங்கு சூப்பராக போகும். ஒருவேளை இடையில ஏதாவது ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அப்போ பிரியா சொல்லக்கூடாது, எங்கள் வீட்டுக்கார் ரட்சிக்கப்படாதனால தாங்க இவ்வளோ பிரச்சனை, எங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்படாதனால தாங்க இவ்வளோ பிரச்சனை, அப்படி சொல்லக்கூடாது. சவுல் புறக்கணித்து தள்ளப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் யோனத்தான் உடன்படிக்கை பண்ணினதனால் மேவிபோசேத்துக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. அப்பா அம்மா எப்படி இருந்தாலும் சரி, வீட்டுக்காரர் எப்படி இருந்தாலும் சரி, மனைவி எப்படி இருந்தாலும் சரி, ஒரு சில பழியை தூக்கி போடுறதுலே இருப்பாங்க. ஒரு சிலர், என் மனைவி சரியில்லைங்க. ஒருத்தர் சொன்னார், என் பிள்ளைங்க எனக்கு சரியில்லைங்க, என் பொண்ணு எனக்கு சரியில்லைங்க. என் பொண்ணு மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா நடக்கும். பொண்ணு சரியாக இருக்கோ இல்லையோ, இந்த பந்தி சரியாக இருக்கா, இதில் சரியானபடி பங்கு பெறுறோமா, பாவத்தை அறிக்கை செய்து பரிசுத்தமாக்குதலின் நிச்சயத்தோடு இதில் பங்கு பெறணும். அந்த காரியம் சரியாக இருக்குதா?
ஏதோ ஒரு நினைப்பில் பங்கு பெறக்கூடாது. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை மன்னியும், இந்த பந்தி எப்படியாப்பட்டதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் அதுக்கு தகுதியாக நான் இல்லை ஆண்டவரே, என்னிடத்தில் குற்றங்கள் இருக்குது, குறைகள் இருக்குது. உடன்படிக்கையில் கரெக்டாக இருந்தால் எதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. என்ன நடந்தாலும் உலகமே இடிஞ்சு கீழே விழுந்தா கூட உடன்படிக்கை சரியாக இருக்கா? ஏங்க, ஒரு மனுஷனை செஞ்ச உடன்படிக்கையவே அந்த மனுஷன் சரியாக நினச்சி அந்த சந்ததிக்கு செய்யணுன்றப்ப கர்த்தரோட செஞ்ச உடன்படிக்கையை கர்த்தர் அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு விட்டுருவாரா? உடன்படிக்கையில் எந்த இடத்துல நம்ம கோளாறாக இருக்கோன்னு பார்க்கணும். இந்த பந்தியில் பங்கு பெறும்போது மேட்டிமையான எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்மை நாமே தாழ்த்தி நம்ம உடன்படிக்கையில் பங்கு பெறணும். நான் பரிசுத்தம் அப்படின்ற இவர் சொல்லுவார், எசேக்கியா பிரான்சிஸ் சொல்லுவார், பரிசுத்த திமிரு ஒரு விசுவாசிக்கு எப்பயுமே இருக்கணும்வார். என்ன திமிரு? பரிசுத்த திமிரு. அது யாருக்கிட்ட காமிக்கணும்? பேய்கிட்ட தான் காமிக்கணும். பந்தியில் கொண்டு வந்த பரிசுத்த திமிரை காமிக்கக்கூடாது. பந்தியில் ஆண்டவரே பாவி ஆகி என்மேல் கிருபையாயிரும், அப்படி தான் பங்கு பெறணும். அங்கே வந்து நான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான், நான் இந்த பந்தியில் பங்கு பெறுகிறேன், அப்படிலாம் பங்கு பெறக்கூடாது. நிறைய பேர் பந்தியில் பங்கு பெறுறதுல காரியத்தில் சரியா இல்லை. பிசாசுக்கு முன்னாடி பிசாசு சொல்லுவான், உன்னை அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், உன்னால் ஒன்றும் முடியாதுடா, நான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான், என் தலையில் இருக்க ஒரு முடியை கூட உன்னால் அசைக்க முடியாதுடா, அப்படி அவங்ககிட்ட திமிரா நிற்கணும். கர்த்தருடைய பந்தியில் வரும்போது ஆண்டவரே செத்த நாயின்னார் யார்? மேவி போசேத். ஒரு சாதாரண ஒரு ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு செத்த நாயாகிய எனக்கா அப்படின்றாரு. அப்போ இதில் பங்கு பெறும்போது எப்படி பங்கு பெறணும்? ஆண்டவரே நான் என்னில் தகுதி உள்ளவள் அல்ல, முதல்ல அதை சொல்லணும். இந்த பந்தியில் பங்கு பெற நான் என்னில் தகுதி உள்ளவள் அல்ல, என்னுடைய தகுதி எல்லாம் இயேசு நீராக இருக்கிறீர், உங்களுடைய கிருபையினாலும் உங்கள் தயவினாலும் நீர் என்னை தெரிந்து கொண்டதுனாலும் இதில் நான் பங்கு பெறுறேன். இப்பொழுதும் இதில் எனக்கிட்ட ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் என்ன நீங்கள் என்ன செய்யுங்க ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு, கசப்பு கீரையோடு, கசப்பு கீரைனா மனஸ்தாபம் உள்ள ஒரு இருதயம், கசப்பான புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் பஸ்காவை உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் கையிலே தடி பிடித்து கொண்டும் இதிலே பங்கு பெற வேண்டும். பழைய ஏற்பாடுனா எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டு பேசாமல் இருக்கக்கூடாது. பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். பழைய ஏற்பாட்டில் பஸ்கா பண்டிகை நிழல், புதிய ஏற்பாட்டில் அப்பம் புசிக்கிறது நிஜம். அது நிழல், இது நிஜம்னா அதுக்கும் இதுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது. புளிப்பில்லா அப்பத்தோடும், புளிச்சா என்ன வரும்? நாற்றம் வரும். நாற்றமில்லா வாழ்க்கையோடும், நாற்றம் வர அளவுக்கு நம்ம பண்ணிட்டு துணிகரமாக வந்து என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சர்ச்சை கிளம்பிகிட்டு இருப்போம், கிளம்புற நேரத்தில் பிள்ளைங்க ஏதாவது செய்யும், பிள்ளைங்கள எல்லாம் என்ன பேசிட்டு, சி நீ எல்லாம் உருப்படவே மாட்ட, நீ எல்லாம் உருப்பட மாட்டேங்க, நீ வந்து என் வயத்தில் பிறந்து தொலைஞ்சிருக்க பாரு, வந்து தொலை அப்படின்ட்டு வந்து பந்தியில் பங்கு பெறக்கூடாது. புளிப்பில்லா நாற்றமில்லா ஜீவியத்தோடும், ஒருவேளை ஜீவியத்தில் நாற்றம் இருக்கலாம், நாற்றம் இல்லாமல் யாரும் இல்லை. நம்முடைய நீதி அவருக்கு முன்னாடி எப்படி இருக்குது? அழுக்கான, நல்ல கந்தை கூட இல்லை, அழுக்கான கந்தை. அதனால் நாற்றம் இல்லாமல் இருக்காது. இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஐயா கிளம்புற நேரத்தில் கோபத்தில் இப்படிலாம் என்ன செஞ்சிட்டேன், பேசிட்டு வந்துட்டேனே. கிளம்புற நேரத்தில் வீட்டுக்காரர் ஏதாவது வம்பில் திருப்பார். ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்க ஒரு அவங்களுடைய கணவரை குறித்து சொல்லும்போது சொல்லுவாங்க, எப்போல்லாம் சர்ச்சுக்கு கிளம்புறோன்னா அப்போல்லாம் குடிச்சிட்டு வந்து நிற்பாராம். அவ்வளோ போராட்டம் பண்ணுவாங்களாம். அப்போ ஒவ்வொரு சமயம் திட்டிட்டு வந்துடுவாங்களாம், உன்ட்ட வந்து நான் என்ன செஞ்சிட்ருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி. அப்போ அப்படி அதே இதோடய வந்து திருவிருந்து எடுப்பாங்களாம். அப்போ ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் ஆண்டவர் அவங்களோட பேசினாராம், நீ அப்பம் புசிக்கிறதுல எப்படி இல்லை, சரியா இல்லை. ஏன் ஆண்டவரே, அவன் அவ்வளோ அட்டகாசம் பண்ணுறான், நான் அப்பம் புசிக்கிறதுல ஏன்கிட்ட. அல்லேலூயா. நாம் ஒரு சில காரியங்களில் நாம் சரியாகணும். நாற்றமில்லாத ஒரு புளிப்பில்லா அப்பம்,
அப்படி ஒரு வேளை நாற்றம் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா உடனே அவர்கிட்ட கொண்டு வந்து வச்சு, ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, நான் கிளம்புற நேரத்தில் இப்படி சண்டை போட்டு வந்துட்டேன், இல்லை கிளம்புற நேரத்தில் அடிச்சிட்டேன், மனைவியை அடிச்சுட்டு நான் ப்ரேயருக்கு வந்திருக்கேன். எத்தனையோ கணவன்மார்கள் மனைவியை அடிச்சுட்டு கொஞ்சம் கூட அந்த குற்ற உணர்வே இல்லாமல் பந்தியில் வந்து பங்கு பெறுவாங்க. அப்போ அது நாற்றம் எடுத்த ஒரு அப்பம், புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும். கசப்பான கீரைனா மனஸ்தாபப்பட்ட இருதயம். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனா ஆண்டவரே, இந்த பந்தியில் பங்கு பெறக்கு எனக்கு உண்மையாகவே தகுதி இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே பயத்தோடும் நடுக்கத்தோடும் கண்ணீரோடு இந்த பந்தியில் பங்கு பெற ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. எந்த பாவத்தை அறிக்கை பண்ணுறோமோ அதை குறித்து ஒரு கசப்பு இருக்கணும். கசப்பு இல்லாமல் அறிக்கை பண்ணக்கூடாது. கசப்பு மனிதர்கள் மேலே தான் இருக்கக்கூடாது. எது மேலே இருக்கணும் கசப்பு? ஆமாம், இன்றைக்கி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இந்த வாரத்தில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், திருடிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், அமுதாவோட பர்ஸை நான் திருடிட்டேன்னு வச்சுக்கோங்க. திருடிட்டோம்னா நல்லா தெரியும், பந்தியில் பங்கு பெறணும்னா திருட்டுத்தனத்தோடு என்ன செய்யக்கூடாது பந்தியில். அப்போ என்ன, இயேசுவே ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கப்பா, அமுதாவுடைய பர்ஸை நான் திருடிட்டேன் ஆண்டவரே, ஆண்டவரே மேலே கிருபையா இருங்க, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தால் என்ன கழுவுங்க, அவ்வளவுதான். அந்த கசப்பு, நான் செஞ்ச அந்த திருட்டு எனக்கு கசப்பான ஒரு உணர்வை ஏற்படுத்தாமல் நான் பந்தியில் பங்கு பெற்றேன், அது அபாத்திரமாய் நான் பங்கு பெறுவது. நிறைய நேரம் ரட்சிக்கப்பட்ட மக்கள் பந்தியில் பங்கு பெறும்போது ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே ஆண்டவரே இன்றைக்கி காலையில் ஆண்டவரே நான் சர்ச்சுக்கு கிளம்பிட்டு வரும்போது ஆண்டவரே பைப்புக்கு போயிருந்தேன் ஆண்டவரே, தண்ணி பிடிக்க போகிற நேரத்தில் ஆண்டவரே அந்த இடத்துல கெட்ட வார்த்தை சொல்லி நான் சண்டை போட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கங்கப்பா, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாதுன்னு சொன்னீங்களப்பா, நான் கெட்ட வார்த்தை பேசிட்டப்பா, என்னை மன்னிச்சிருங்க இயேசு நாம். அழகாக இருதயத்தில் கசப்பு வந்துச்சா, ஐயோ பேசிட்டோமே, ஐயோ பேசிட்டேனே, இனி பேசக்கூடாதே. அந்த கசப்பான உணர்வு இல்லாமல் வெறுமனே பாவத்தை மட்டும் அறிக்கை பண்ணுறது. ஆண்டவரே உள்ளே வந்து நுழைஞ்ச, ஆண்டவரே மனைவியை நேசிக்கணும் நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா, ஆண்டவரே கோபத்தில் மனைவி அடிச்சுட்டு ஆண்டவரே சாரி ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே, பந்தியில் பங்கு பெற தகுதி. அவ்வளோதான். அந்த அடித்ததுனால இருதயத்தில் ஒரு வலி இல்லை, ஒரு கசப்பு இல்லை. நான் செஞ்சிட்டேனே, நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்ற அந்த கசப்பான உணர்வு, அந்த உணர்வோடு தான் பந்தியில் பங்கு பெறணும். 50 பேர் பங்கு பெறாங்கன்னா 5 பேருக்கு அந்த உணர்வு இருந்தாலே அதிகம். அப்புறம் எப்படி அந்த அதனால தான் சொல்கிறாரு, உணர்வு இல்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இருளுக்குள்ளே யார் இருப்பா? பேய் இருக்கும். பேய் வந்தால் என்ன செய்யும்? வீடு குடும்பம் எப்படி இருக்கும்? பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? பேய் பிள்ளைங்களுக்குள்ளே வந்தால் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? பேய் ஒரு சகோதரிக்குள்ளே வந்தால் எப்படி இருப்பாங்க? பேய் ஒரு சகோதரனுக்குள்ளே வந்தால் இருக்க கசப்பான ஒரு உணர்வு. நீ என்னை குறித்து நான் செய்த அருவருப்பான காரியங்கள், நான் செய்த பாவம், நான் பேசின பொய், நான் செஞ்ச மாம்சத்தில் செஞ்ச காரியம், துணிகரமான செஞ்ச காரியம், அதை குறித்து எனக்கே ஒரு அருவருப்பு, ஒரு கசப்பு, அந்த உணர்வு வரணும். அதான் புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் கால்களிலே பாதரட்சை தொடுத்து கொண்டு. இந்த உலகத்துக்கும் எனக்கும் என்ன இருக்கக்கூடாது? உலகத்தோடு உலகமாக ஒத்து போகாமல், ஒன்றி போகாமல் ஒரு கேப்பு இருக்கணும். உலகத்தை விட்டு நம்ம போயிட முடியாது. பவுல் சொல்லுவார், உலகத்தை விட்டு நான் என்ன செஞ்சிட முடியாது, போக முடியாது. ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு உலக காரியங்களில் விலகணுமோ அதில் என்ன செய்யலாம், நம்ம விலகலாம். ஹல்லேலூயா. அடுத்தது கையில் என்ன செய்யணும்? தடி பிடித்து கொண்டு. தடி அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை குறிக்குது. எந்த வார்த்தையை பிடித்து கொண்டு? எந்த வார்த்தையை பிடித்து கொண்டு புசிப்பது? திருவனந்தத்துக்கு முன்னாடி வாசிக்கிறாங்கல்ல ஒரு வசனம், அதை பிடிச்சிக்கிட்டா அது இல்லை. இப்போ நான் என்ன பாவ அறிக்கை பண்ணனோ, என்ன ஏதாவது ஒரு பாவம் சொல்லுப்பா, டக்குன்னு சீக்கிரம் சொல்லு. திருட்டு, அது என்ன சரி, திருட்டு மட்டும் பாவம் இல்லை, இன்னும் நிறையா இருக்குல்ல. விக்கிரக ஆராதனை, பொருளாசை என்னும் விக்கிரக. அப்போ நான் விக்கிரக ஆராதனை பொருளாசையில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்படியே கசப்பான கீரையோட, ஆண்டவரே சாரிப்பா மன்னிச்சுக்கங்கப்பா, பண ஆசையினால் நான் அந்த மாதிரி பண்ணிவிட்டேன் ஆண்டவரே மன்னிச்சுக்கங்க ஆண்டவரேன்னு கசப்பான உள்ளத்தோடு என்ன செய்கிறேன், நான் பந்தியில் பங்கு பெறுறேன். பங்கு பெறும்போது என் கையில் என்ன இருக்கணும்? தடி இருக்கணும். என்ன தடி இருக்கணும்? என்ன தடி இருக்கணும்?
பொருளாசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது அப்படின்ற அந்த வார்த்தைன்ற தடி இருக்கணும். பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து அந்த தடி இருக்கணும். பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. இந்த தடியை உங்களுக்கு உண்டானதை உங்களுக்கு போதும்னு இருங்க. மற்றவங்க காசுக்கு என்ன செய்யாதீங்க, ஆசைப்படாதீங்க, அடுத்தவங்களை ஏமாத்தாதீங்க. இப்படிலாம் வசனம் இருக்குல்ல. என்ன வசனம் இருக்கோ அதை தூக்கி கையில் பிடிச்சிக்கிட்டு பந்தியில் பங்கு பெறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தான் உடன்படிக்கையாக நினைவு கூறப்படும். இல்லைன்னா காலையில் ஒரு ஜூஸ் குடித்தோம், அப்புறமா ஒரு காப்பி குடித்தோம், அப்புறமா கொஞ்சம் தண்ணி குடித்தோம், அதுக்கப்புறம் ஒரு 7:30 மணிக்கு கொஞ்சம் திராட்சை ரசம் குடித்தோம், அவ்வளோதான். அல்லேலூயா. இதுக்குள்ளே இந்த திராட்சை ரசம் இயேசுவின் இரத்தத்தினால் ஆகிய அந்த புதிய உடன்படிக்கையின் அடையாளம் எப்போ நமக்குள்ளே அது அப்படியே நிறைவேறும்னா, உடன்படிக்கையை நம்ம கரெக்டாக கை கொள்ளும்போது. ஞானசானம் எடுத்துட்டா பரலோகம், ஞானசானம் எடுத்துட்டா பரலோகம், ஞானசானம் எடுத்துட்டா பரலோகம். ஆமாம், இல்லைன்னு சொல்லலை. ஞானசானம் எடுத்தால் கண்டிப்பாக பரலோகம். ஞானசானம் எடுத்துட்டு இந்த பந்தியை சரியாக பங்கு பெறாமல் இருந்தோம்னா, சரி இப்போ இந்த பந்தியில் நான் கரெக்டாக பங்கு பெறலப்பா, ஞானசானம் எடுத்துட்டேன், என்ன செய்யலை நான்? புளிப்பில்லை, அப்பம் இல்லை, கசப்பான கீரை இல்லை, கையில் தடி இல்லை, காலில் செருப்பு இல்லை, எதுவுமே இல்லாமல் நான் என்ன பண்ணிட்டேன், பங்கு பெற்றுட்டேன். என்ன நரகத்தில் விட்டுருவாரா? விட மாட்டாரா? இங்கே வா, ஏன் விட மாட்டார்? சரி, அப்போ பண்ணுறதில் அப்போ தப்பு பண்ணுறோமே. ஞானசானம் எடுத்தவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொல்லிட்டார்ல. அப்போ இது செய்யணும்ல, இதை நான் சரியாக செய்யல. அப்போ என்ன பண்ணும்? சரிப்படுத்துவார். சரிப்படுத்தும் போது நமக்கு என்ன செய்யும்? கொத்தி எரு போடுவார். கொத்துறது சும்மாவாக இருக்கும்? ஓலையூரில் கொத்தும்போது தெரியுமா? கொத்தும்போது என்ன செய்யும்? வேர் வலிக்கும். ஒரு மரத்தை சுற்றி கொத்தும்போது எங்கே வலிக்கும்? வேரில் வலி எடுக்கும். குத்தி என்ன போடுவார்? சுற்றி எரு போட்டு கனி கொடுக்குமான்னு பார்ப்பார். கொடுத்தால் சரி, அல்லேலூயா. நரகத்தில் கொண்டு போய் போட மாட்டார். ஏன்னா அவர் உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன். நம்ம மறந்துட்டு தெரிஞ்சாலும் அவர் மறக்க மாட்டார். நீ ஞானசானம் எடுத்துட்ட, நீ பந்தியில் நீ என்ன காலில் செருப்பு போடலன்னா இந்த செருப்பு இல்லை, பாதரட்சை இல்லை, கையில் தடி இல்லை, ஓடு அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு போய் நரகத்தில் போட மாட்டார். எவ்வளவு நாள் நம்ம மனசாட்சின்றது உயிரோடு இருக்கோ அது வரைக்கும் ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார். 2 கொட்டு கொட்டுவார், 2 கில்லு கிள்ளுவார், பிடிச்சி தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வருவார். உட்கார் அப்படின்னு உட்கார வச்சு சொல்லி கொடுப்பாரு. எல்லாம் செஞ்சு எப்படி ஆகிலும் நம்மளை என்ன செய்வார்? அதுக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. அவருக்கு ரொம்ப வேலை கொடுக்க வேணான்றேன் நான். அவருக்கு எவ்வளோ வேலை இருக்குது? அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர். பொழுதன்னைக்கு நம்ம பின்னாடியே வந்துக்கிட்டு ஏன் அமுதா அங்கே வா, ஏன் அமுதா நீ காலைல அப்படி செஞ்ச, இங்கே வா நீ இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொட்டி இப்படியே ஒவ்வொருத்தரையாக கொட்டிக்கிட்டு இருக்கிறதா அவருக்கு வேலையா? தகப்பன் சிட்சியாத பிள்ளை உண்டோ? அவர் தகப்பனாக இருக்கிறபடியா பிள்ளைக்கு உரிய சிட்சை நமக்கு உண்டு. அடிக்கடி மெசேஜில் அவர் சொல்லுவார், இங்கேருந்து சென்னை போகிறது ஃப்ளைட்லேயும் போகலாம், ஃபஸ்ட் ஏசிலையும் போகலாம், இல்லை நல்ல ஒரு சூப்பரான பஸ்ஸு, ஏசி பஸ்ஸு, ஸ்லீப்பர் கோச்சில் புக் பண்ணி அதுலேயும் போகலாம். ஓட்ட டப்பா மாதிரி ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்து லொடக்குன்னு அதுலேயும் போகலாம், நடந்தும் போகலாம். நடந்து போகலாமா இல்லையா? பாத யாத்திரை போகிறவங்க எங்கெங்கேயோ போகிறாங்கல்ல, இந்த மாதிரி இங்கேருந்து எனக்கு பாதையெல்லாம் தெரியாது, எங்கெங்கேயோ சொல்கிறேன், இங்கேருந்து விழுப்புரம் போய் அப்புறம் அங்கேருந்து ஏறி செங்கல்பட்டில் இறங்கி அப்புறம் அங்கேருந்து ஏறி இங்கே இறங்கி இங்கேருந்து ஏறி அங்கே ஏறி இங்கே ஏறி ஆக மொத்தம் சென்னைக்கு போய் சேர்ந்துருவோம். பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவோம். உடன்படிக்கையில் நாம் சரியாக பங்கு பெற்றாலும் சரி, சரியாக பங்கு பெறலைனாலும் சரி, எப்படியோ எக்மோரில் கொண்டுட்டு போய் நம்மளை இறக்கி விட்டுருவார் ஆண்டவர். ஆனால் போய் சேர்ற வரைக்கும் இங்கே ஏறி அங்கே இறங்கி அங்கே பஸ்ஸை விட்டு திருன்னு ஓடி போய் இங்கே ஆட்டோ பிடிச்சி அந்த ஸ்டாப்புக்கு போய் இந்த ஸ்டாப்புக்கு போய் இறங்கி ஏறி சீன்னு போய் அப்படி போய் சேரணுமா பரலோகம்? அப்படி போய் சேரணுமா?
நம்ம வரப்போகிறோன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அங்கே தெரிஞ்சிருச்சுன்னா பரலோகமே சுறுசுறுப்பாக ஆகணும். வராங்கம்மா நம்ம ஆள், போய் கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த ஏரியாவே களை கட்டிடும். யார் வந்து இறங்கிடுவா? தூதர்கள் வந்து இறங்கி ஜே 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 ஜேன்னு கல்யாண பொண்ணு மாதிரி போகணும். அப்படி விட்டுட்டு அடிச்சு கிட்டிச்சு ஓட்ட வாங்கி ஐயோ அம்மா அப்பா அம்மா ஐயோ ஆண்டவரே போதும் போதும் போதும். அல்லேலூயா. யாருக்கு தெரியுமா அப்படி இருக்கும்? இதில் கசப்பான கீரை இல்லாமல் சாப்பிட்றவங்களுக்கு. தான் செஞ்ச பாவத்தை அப்படியே வந்து இந்த செல்ஃபோனில் பாட்டு கேட்குற மாதிரி செல்ஃபோனில் இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவாங்க பார்த்தீங்களா ஒரு சிலர். இப்போ பிரீத்தி நான் நாளைக்கு காலைல 10 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு அப்படி அனுப்புனா அது எப்படி இருக்கும்? போட்டோன்னே பிரீத்தி நான் நாளைக்கு காலைல 10 மணிக்கு வரேன், அந்த மாதிரி பாவரிக்கை பண்ணுவாங்க. பாவரிக்கையை கேட்கும்போதே ஆண்டவருக்கு கோபம் வர்ற மாதிரி இருக்கும். ஆண்டவரே நான் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது போ. அது என்ன தெரிந்தும் தெரியாமலும்? இந்த கையில் இவ்வளோ பெருசு கொடுத்து வச்சு படினா தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னியும். அறிந்து அறியாமலாம் செஞ்சால் அடி தான் விடுவோம். மன்னிப்பு யாது தெரிஞ்சு கசப்பான கீரையோடு அதை மறந்துடாதீங்க. இந்த பந்தியில் கை வைக்கும் போதெல்லாம் நீங்கள் செய்த பாவத்தை குறித்து உங்கள் இருதயத்தில் ஒரு கசப்பு வரணும். ஒரு கசப்பு வரணும். அந்த கசப்பான உணர்வு வரணும். நம்ம போய் பேசாமல் யாராவது இருக்காங்களா? ஏதோ ஒரு காரியத்தில் தெரியாமல் ஏதோ ஒன்று சொல்லிட்டோம், தெரியாமல் இல்லை, வேறு வழியே இல்லாமல் என்ன செய்கிற மாதிரி ஆயிரும். சொல்கிற மாதிரி சொல்லிட்டா அடுத்த தடவை கையில் வாங்கும்போது இருதயம் அப்படியே கசப்பில் நிரம்பணும். ஆண்டவரே பா சாரி ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே, தயவு செஞ்சு ஆண்டவரே, தெரியாமல் சொல்லிட்டு ஆண்டவரே, ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க. இனிமேல் உடனே கையில் தடியை தூக்கிடணும். எந்த தடியை தூக்கிடணும்? பொய் நாவு கர்த்தருக்கு தடியை தூக்கி வச்சுக்கோ ஆண்டவரே. அப்படி தான் பங்கு பெறணும். அல்லேலூயா. சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் அப்படின்றார். யார் சொல்கிறது? அவள் சொல்கிறார். சாதாரணமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. அப்படியே டிசைனாக உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆயிராது. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இது. ஆண்டவரே இன்றைக்கி என்ன வார்த்தைன்றப்ப ஆண்டவர் சொன்னார், உடன்படிக்கையை நான் நினைவு கூறுகிறேன், அந்த உடன்படிக்கைக்கு இவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் அந்த கசப்பான அந்த உணர்வை குறித்து நிறைய நேரத்தில் நான் என்ன யோசிக்கும் போது கூட மடன்னு சொல்லிவிட்டு ஆண்டவரே சாரிப்பா தெரியாமல் சொல்லிட்டு ஆண்டவரே என்ன மன்னிச்சுக்கங்க ஆண்டவரே இந்த காரியத்தில் ஆண்டவரே இது எப்படி அதை குறித்து இருதயத்தில் அந்த கசப்பு வரணும். வந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த உடன்படிக்கையில் கரெக்டாக இருக்கும்னு அர்த்தம். அப்போ தான் 100 மார்க்கு கிடைக்கும். கசப்பு இல்லாமல், காலில் பாதரட்சை இல்லாமல், கையில் தடி இல்லாமல், மனஸ்தாபப்பட்ட ஒரு இருதயம் இல்லாமல், புளிப்பில்லா அப்பம் இல்லாமல், புளிச்சு போன ஒரு வாழ்க்கை, சாட்சி இல்லாத வாழ்க்கை. கர்த்தருக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மளை பார்த்து பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். அப்படி இல்லாமல் நீ வரல நான் வரல, நீ கொடுக்கல நான் கொடுக்கல, நீ தரல நான் தரல, நீ சொன்ன நான் சொன்னேன், இதுவா? இப்படிப்பட்ட ஆலோசனைகள் பிசாசுக்கிட்ட இருந்து தான் வரும். இப்படிப்பட்ட ஆலோசனை யார்கிட்டருந்து வரும்? பிசாசுக்கிட்ட இருந்து. நான் அடிக்கடி எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணத்தை குறித்து நான் சொல்லுவேன். எங்கள் மாமனார் வீட்டில் உள்ள கல்யாணத்தை. அப்படிப்பட்ட காரியத்தை நான் வந்து ரசிக்கப்பட்டவங்களுக்குள்ள கூட இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இனிமேல் பார்ப்பேனான்னு தெரியல. எங்கள் சின்ன மாமனாரோடைய பையனுக்கு கல்யாணம். கடைசியில் உள்ளவர், கடைசி தானே அவர், நடுவில் உள்ளவருடைய பையனுக்கு கல்யாணம். கடைசியில் உள்ளவரோட பேச்சுவார்த்தை கிடையாது. அதனால் அவருக்கு போய் என்ன செய்யலை? பத்திரிக்கை வைக்கல. பத்திரிக்கை வைக்காமே அவன் கிடக்கிறான். அவனோட நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், டச்செல்லாம் எங்களுக்கு கிடையாதுன்னு பத்திரிக்கை வைக்காமல் கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துக்கு நாங்களும் போயிருக்கோம். கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை கிளம்பிகிட்டு இருக்காரு. கிளம்பிகிட்டு இருக்கும்போது அந்த சின்ன மாமனார் உள்ளே வராரு மண்டபத்துக்குள்ளே. அந்த ஊரே பார்க்குது. அப்படியே கிராமத்தில் எல்லாம் தெரியும், யார் பத்திரிக்கை வச்சான்னு தெரியும், வைக்கலான்னு தெரியும், ஏன் வந்தாங்க ஏன் வரல எல்லாம். அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே அந்த மண்டபமே அவரை தான் பார்த்துச்சு. அவர் பாட்டுக்கு உள்ளே வந்தார். அவர் பாட்டுக்கு மணமகன் அறைக்கு போனார். போய் அவரை கட்டி பிடிச்சி அவர் தலையில் கையை வச்சு மாப்பிள்ளையை ப்ளஸ் பண்ணிட்டே, நீ ஏன் பிள்ளடா,
அவன் கிடக்குறான்டா, அவன் யார்ரா என்னை பத்திரிக்கை வச்சு கூப்பிட, அவன் யார்ரா எனக்கு பத்திரிக்கை வச்சு கூப்பிட, நீ என் பிள்ளைடா, நான் வருவேன்டா என் பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ண அப்படின்னு, நீ மகராசனா இருடா சாமி அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டார். சாப்பிடலாம், ஒன்றும் செய்யலை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே உருவாகணும் அப்படின்னு நம்ம விரும்பணும். என்ன செய்யணும்? விரும்பணும். ரட்சிக்கப்படாத அவங்க காரியம் நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, ரோட்டில் பார்த்து பத்திரிக்கை வச்சுட்டாங்கன்னு கோச்சுக்குவாங்க. பத்திரிக்கை எங்கே வச்சுட்டாங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ வந்துருங்க வீட்டுக்கு வர டைம் இல்லை அப்படின்னா, ஏன் அந்த பெருந்தன்மை வரல நமக்கு? ஏன் நான் ரோட்லேயா இருக்கேன், எனக்கு வீடு இல்லையா? ரோட்டில் ஃபோனில் சொல்லிட்டாங்கன்னா, ஃபோனில் சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு ஃபோனில் சொன்னது பிரச்சனை இல்லை, பிரீத்திக்கு நேரில் சொன்னாங்க, எனக்கு ஃபோனில் சொன்னாங்க, அங்கே தான் பிரச்சனை. அதில் ஒரு பிரச்சனை. போஸ்டலில் அனுப்புனா ஒரு பிரச்சனை. எப்படியோ எவ்வளோ நாள் இந்த உலகத்தில் இருக்க போகிறேன், எதுலேயோ அனுப்புகிறாங்க, என்னமோ சொல்கிறாங்க, சொன்னாங்கல்ல, முடிஞ்சால் போக வேண்டியது, முடியலன்னா அல்லேலூயா. இந்த நாளில் நாம் ஆண்டவரிடத்தில் ஒரு தீர்மானம் பண்ணணும். சவுல் எப்படியோ இருந்துட்டு போகிறாரு, புறக்கணித்து தள்ளப்பட்ட சவுல், அந்த குடும்பத்தில் உள்ளவருக்கு தான் ராஜ அழைப்பு வந்துச்சு. அல்லேலூயா. நாம் யாரையும் புறக்கணித்து தள்ளப்பட்டவங்களாம் நாம் முடிவு பண்ணக்கூடாது. ஆண்டவர் எப்போ வேணாலும் யாரை வேணாலும் அழைப்பார். அல்லேலூயா. புறக்கணித்து தள்ளப்பட்ட சவுலுக்கும் மேவி போசேத்துக்கும் இடையில் ஒரு யோனத்தானுடைய உடன்படிக்கை இருந்துச்சு. நமக்கு நம்ம மூதாதையர்லாம் எப்படி இருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஐயோ எங்கள் முன்னோர் சாபம், முன்னோர் பாவம் இல்லையே, நடுவில் ஒரு உடன்படிக்கை இருக்கே. இந்த உடன்படிக்கையை தாண்டி வர்றதுக்கு எந்த பாவ சாபத்துக்கும் ரைட்ஸ் கிடையாது. நாம் நினச்சோம், நாம் நம்பினோம்னா வரும். நாம் நம்பினோம்னா அது என்ன செய்யும்? நான் நம்ப மாட்டேன்னு சொன்னோம்னா அது வராது. மேவி போசேத் என்பதற்கு வெட்கம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் யோனத்தான் என்பதற்கு தேவனுடைய ஈவு, தேவனுடைய ஈவாய் கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்பின் மூலமாய் நமக்கு கிடைத்த இந்த ராஜ பந்தியை அற்பமாய் நம்ம என்ன செய்யக்கூடாது, எண்ணக்கூடாது. இந்த பந்தியை சரியாக கை கொள்ளணும். அதே மாதிரி கை கொண்டு முடித்தோடனே இதில் உண்டான நன்மை வேணும்னு அதை விரும்பி அதை சுதந்திரிச்சுக்கிட்டு தான் போகணும். டபக்குன்னு வாங்கி வாயில் போட்டுட்டு எனக்கு என்னன்னு போகக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால நான் இப்போ இந்த பந்தியில் பங்கு பெற்றிருக்கேன். என்ன நோக்கத்தில் இந்த பந்தியை எனக்கு கொடுத்தீங்களோ, என்ன நோக்கத்தில் ஞானஸ்தானத்தை கொடுத்தீங்களோ, அது இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் எனக்குள் நிறைவேறுவதாக அப்படின்னு அப்படியே நமக்குள்ளே என்ன செஞ்சுக்கணும், வாங்கிட்டு போங்க. அல்லேலூயா. எல்லோரும் எழும்பி நின்று செபிக்கலாம். இயேசுவின் நாமத்தினால மேவி போசேத்துக்கு கிடைத்த அந்த நன்மை, மேவி போசேத்தினுடைய தகப்பன் செய்த உடன்படிக்கை, மேவி போசேத்துக்கு ராஜ பந்தியிலே இடம் கிடைத்தது, ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பாக வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த திருவிருந்து என்ற உடன்படிக்கையில், ஞானஸ்தானம் என்ற உடன்படிக்கையில் நாங்கள் எப்படி பங்கு பெற வேண்டும், அதில் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்று அநேக காரியங்களை குறித்து ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். இதிலே நாங்கள் உறுதியாய் நிலைத்திருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். ஏதோ ஒரு சடங்காச்சாரமாய் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றது அப்போ புசிக்கிறதே சடங்கா போயிடாம ஆண்டவரே, புளிப்பில்லா அப்பத்தோடும் என் வாழ்க்கையில் புளிப்பில்லாமல் பாதுகாத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. புளிப்பில்லா அப்பத்தோடும், சாட்சி இல்லாத வாழ்க்கை, பிசாசுக்கு இடம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, பிசாசுக்கு இடம் கொடுக்கிற செயல்கள், பிசாசுக்கு இடம் கொடுக்கிற சிந்தனைகள் ஆண்டவரே எனக்குள் இருக்கக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே தகப்பனே, எங்களை மன்னிய ராஜா. திருவிருந்து எடுக்கும்போது ஏதோ ஸ்கூலில் பிள்ளைங்க ரைம்ஸ் சொல்கிற மாதிரி பாவத்தை மன்னிங்க, கண்ணுனால் செஞ்ச பாவம், வாயினால் செஞ்ச பாவம், கையினால் செஞ்ச பாவம்னு வரிசையாக சொல்லாமல் எந்த பாவம் என்னுடைய இருதயத்தில் குத்தப்படுகிறதோ அதை நிமித்தம் கசப்பான ஒரு உணர்வோடு அறிக்கை செய்ய ஆண்டவரே, உலகத்தோடு ஒன்றி போகாமல் வேறுபட்ட வாழ்க்கை வாழ, கையிலே தடி பிடித்து கொண்டு பந்தியிலே பங்கு பெற எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. நம்முடைய பலத்த கரத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கோ மறக்கப்பட்ட ஆண்டவரே மேவி போசேத், ஆண்டவரே ஒளிந்து கொண்டிருந்த மேவி போசேத், வெட்கம் அனுபவித்த மேவி போசேத், அவருக்கு
அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்க ஆண்டவரே ஒரு உடன்படிக்கைக்கு சக்தி இருக்குமானால் நாங்கள் பரலோக தேவனோடு ஆண்டவரே நாங்கள் செய்த அந்த உடன்படிக்கை எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற வெட்கம், நிந்தை, அவமானம், எல்லாவற்றிலிருந்து தோல்வி, வறட்சி, இதிலிருந்தெல்லாம் எங்களை வெளியே கொண்டு வர இந்த உடன்படிக்கைக்கு வல்லமை உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே ரீபா லாதா ராகா சபா லாபா ரபா நிகா லமா நபா கபா ரகா சபா லாக்கா ராது ராக்கா லேதா நகா சியா லகா துரா கரபா ரகதியா. மேவி போசேத் அந்த உடன்படிக்கை செய்யலை ஆண்டவரே. மரித்து போன அவனுடைய தகப்பன் அந்த உடன்படிக்கை செய்தார் ஐயா. மரித்து போன அந்த தாத்தா செய்த பாவம் அந்த மேவி போசேத்துக்கு வரல ஆண்டவரே. அந்த தகப்பன் செய்த உடன்படிக்கை இவருக்கு வந்தது கர்த்தாவே. இந்த நாளிலே எங்கள் தகப்பன் செய்த உடன்படிக்கை நம்பி அல்ல, பரலோக தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக சிலுவை மரணத்தை ருசி பார்த்து அவருடைய இரத்தத்தினால் உண்டாயிருக்கிற அந்த புதிய உடன்படிக்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் இந்த உடன்படிக்கை எங்களை வெட்கப்படுத்தாது. எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற வனாந்தரமான சூழ்நிலை, வறண்ட சூழ்நிலையை இந்த உடன்படிக்கை மாற்றும் ஆண்டவரே. எந்த காரியத்திலே நாங்கள் வெட்கப்படுகிறோமோ அந்த வெட்கத்தை இந்த உடன்படிக்கை மாற்றும் என்று நாங்கள் நம்புகிறோம். எதை நினைத்து நாங்கள் தலை குனிகிறோமோ அந்த தலை குனிவை சரி செய்ய இந்த உடன்படிக்கைக்கு வல்லமை உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே, பரலோக தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை பரிபூரணமாய் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு சரணத்தை பாடி ஒப்பு கொடுக்க போகிறோம் ஆண்டவர்கிட்ட. உடன்படிக்கையின் இரத்தத்தால் புது ஜீவன் என்னில் வந்தது. எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியல. சரி, உடன்படிக்கையின் இரத்தத்தால் புது ஜீவன் என்னில் வந்ததே, நித்திய சுதந்திரம் எனக்கு உண்டு நிர்மலன் பாதத்தில், அதாவது இயேசுவின் பாதத்தில். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய். தாவீது ஜெபித்தார் பண்ணல, ஆண்டவரே உங்கள் சமூகத்தை மட்டும் என்னை தள்ளிடாதீங்க, உங்கள் பரிசுத்தாவி என்னிடத்துலேருந்து எடுத்து தாழ்த்தினார். கர்த்தர் அதே தாவீதை உருவாக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்தார். அல்லேலூயா. ஜெபித்து நிறைவு செய்வோம். உடன்படிக்கையின் இரத்தத்தால் புது ஜீவன் என்னில் வந்ததே, உடன்படிக்கையின் இரத்தத்தால் புது ஜீவன் என்னில் நித்திய சுதந்திரம் எனக்கு உண்டு இயேசுவின் பாதத்திலே, நித்திய சுதந்திரம் எனக்கு உண்டு இயேசுவின் பாதத்திலே. சிலுவையில் சிந்திய என் இயேசுவின் இரத்தமே நித்திய மீட்பையே தந்ததால் ஸ்தோத்திரம். சிலுவையில் சிந்திய என் இயேசுவின் இரத்தமே நித்திய மீட்பையே தந்ததாம். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அல்லேலூயா. ஜெபத்தை நிறைவு செய்யலாம். தகப்பனே, இந்த மாலை வேலை கேட்ட நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன், கேட்கிறவன், கைக்கொள்ளுகிறவன் பாக்கியமானு சொன்னீங்க. நம்முடைய பிள்ளைகள் வாசிக்கிறார்கள், கேட்கிறார்கள், எப்பொழுதும் கேட்டிருக்கிறார்கள். இதை கைக்கொள்ளுக, பலன் தாங்க. நம்முடைய வேதத்தை கைக்கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டுன்னு சொன்னீங்க. விசேஷமாக கர்த்தருடைய பந்தியில் அந்த உடன்படிக்கையில் நம்முடைய பிள்ளைகள் இன்னும் நிறைய கர்த்தருக்கு ஏற்றபடி பங்கு பெற கத்த இந்த நாளிலும் ஆண்டவர் நீங்கள் பலன் தாங்க. அப்புறம் காரியங்கள்லாம் புதிதாக்க, வேண்டாத காரியங்களை கர்த்தர் அப்புறப்படுத்துங்க ஆண்டவரை. நம்முடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஆண்டவரை. உடன்படிக்கையில் உறுதியாக நிலைத்திருக்கும் போது அதை நினைவு கூறுகிற தேவன் இந்த மாலை வேளையிலும் தேவர்களோடு பண்ணின உடன்படிக்கை நினைவு கூறும். இந்த மாதத்தில் வாக்கு கொடுத்திருக்கிற பலவீனத்தில் என் பலனை அனுக்கிரகம் பண்ணுவேன்னு சொன்னேன். எந்தெந்த எல்லைகளில் பலவீனமாக உணர்கிறார்களோ தேவ பலன் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும்.
குடும்பங்களில் சமாதானம் சுகம் உண்டாகட்டும். வேலைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. பிரயாணங்கள் உங்கள் கரம் கூட இருக்கட்டும். சுஷ்மா வாலிப தம்பி தங்கையில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும். தீமை கிளைக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்க. எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவை தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள்னு சொன்னீங்க. நன்மைகளை கட்டளையிட நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அவருடைய ஜெயமும் ஆளுகையும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன் நிறைவான நன்மை தருவாராக. ஆமென்.